மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றபோது அவரை பார்க்க அனுமதித்திருக்க வேண்டும் என அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் மைத்ரேயன் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் ஆதரவு எம்பிக்கள் குடியரசுத் தலைவரை சந்தித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த போது மைத்ரேயன் இவ்வாறு கூறினார். அதனால ஒரு செப்டிசீமியா அதனால பார்க்கக்கூடாதுன்னு சொல்றது, செப்டிசீமியா இருந்தால் கூட இன்டென்சிவ் கேரில் இருக்கச்சு தேவையான ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த நோயாளிகளை ஒரு சில மணித்துளிகள் பார்ப்பதற்கான அனுமதி நிச்சயமாக எல்லா மருத்துவமனையும் உண்டு. அப்போலோ மருத்துவமனையும் அதுக்கான அனுமதி உண்டு. ஏன்னா அதுக்கு பக்கத்திலே இருந்த அப்போ சோ அட்மிட் ஆயிருந்தார். அவங்க வீட்டில் கேட்டாலே சொல்லிடுவாங்க, அவர் போய் பார்க்காமையா இருந்தாங்க, ஐசியூவில் இருந்துச்சு. அதனால் யாரையுமே பார்க்க அனுமதிக்கலை. எனவே ஒரு மிகப்பெரிய தலைவர், 3 முறை ஜெயித்து வந்தவர், 2 முறை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தவர், மிகப்பெரிய அறுதி பெரும்பான்மை இந்தியாவிலேயே நம்ம 3வது பெரிய கட்சின்னு கொண்டு வந்தவர், அவருடைய மரணம் சர்ச்சைக்குரியதாகவோ அல்லது சந்தேகத்திற்குரியதாகவோ இருப்பது அவருக்கு நாம் செலுத்தக்கூடிய நன்றி கடனாக இருக்காது. எனவே தான் இது குறித்து விசாரணை நடத்த வேண்டும். 75 நாள் அப்பல்லோ மருத்துவமனையிலே அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் என்ன, அதில் என்னென்ன குறைபாடுகள் இருந்தனவா, அதன் பிறகு செப்டம்பர் 22ஆம் தேதி அன்னைக்கு என்ன நடந்தது போயஸ் வீட்டில், செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு முன்னாடி என்ன மருத்துவ ட்ரீட்மெண்ட் அம்மாவுக்கு கிடைச்சது, இதெல்லாம் ஒரு தீவிரமாக ஒரு விசாரணை பண்ணாதான் உண்மை வெளிச்சத்துக்கு வரும்னு நினைக்கிறோம்.